விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டார பகுதிகளில் மக்களை நாடி அவர்களின் குறைகளை தீர்க்க உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் மூலம் ஒரு நாள் முழுவதும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் நடைபெற்று வரும் பணிகள், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சேவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கடந்த 31ஆம் தேதி காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை நேரில் சென்று ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு மக்களின் நலனையும் முன்னேற்றத்தையும் மையமாக கொண்டு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. அவற்றின் பலன் மக்களை சென்றடைவதை உறுதிப்படுத்த வேண்டியதும், மக்கள் அரசு நலத்திட்டங்களின் முழு பலனையும் அடைவதில் உள்ள இடர்பாடுகளை களைய வேண்டியதும் அரசு இயந்திரத்தின் முதன்மையான பணியாகும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக செயல்பட்டு வரும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் ஒரு வட்டம் அளவில் தங்கி கள அளவில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கடந்த 31ஆம் தேதி காலை 9 மணிக்கு அருப்புக்கோட்டை வட்டார பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்கள், மருத்துவமனைகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட மையங்கள், பள்ளிகள், சத்துணவு கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் வழங்கப்பட்டு வரும் சேவைகள் மற்றும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் கடந்த 2 மற்றும் 3ஆம் தேதி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ் இணைய கல்விக் கழகம் இணைந்து நடத்திய தீரா காதல் திருக்குறள் திட்டத்தின் கீழ் தமிழ் திறனறி தேர்வில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 1000 மாணவர்கள் பங்கேற்ற திருக்குறள் மாணவர் மாநாடு 2024 மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக இணை இயக்குனர் டாக்டர் சங்கர சரவணன் மற்றும் எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது திருக்குறள். தற்போது எவ்வளவு நவீன தொழில்நுட்பங்கள் வந்தாலும் திருக்குறள் புதிய பொருளை தந்து கொண்டே இருக்கிறது. கல்வி ஒன்றுதான் மனிதனை மனிதனாக மாற்றும் வல்லமை உடையது. அத்தகைய கல்வியை பெறுவதற்கு திருக்குறள் ஒரு வழிகாட்டி என்றார். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு நடப்பாண்டில் 1330 திருக்குறளையும் முற்றோதல் செய்த 108 பேரில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த 31 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் ரூபாய் 15,000க்கான காசோலையும் வழங்கினார். பின்னர் திருக்குறள் சம்பந்தமான பேச்சு போட்டி, வினாடி வினா மற்றும் கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழையும் பரிசுகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுத்தந்த உலக பொதுமறையாம் திருக்குறளுக்கு விருதுநகரில், அதுவும் அண்ணா பிறந்த நாளில் தீரா காதல் திருக்குறள் திட்டத்தில் மாணவர் மாநாடு நடத்தியிருப்பது மகிழ்வை தருவதாக பேசினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் திருவள்ளுவர் நினைவிடங்களில் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எந்நாட்டவரும் தெரிந்து கொள்ள QR கோடு பொருத்தப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆனைக்குட்டம் ஊராட்சியில் நேற்று முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை மூலம் ரூபாய் 5,88,00,000 மதிப்பிலான 117 புதிய குடியிருப்பு வீடுகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் KS செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மரம் நட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் புதிய வீடுகளை திறந்து வைத்து பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இலங்கையில் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தமிழகம் வந்த நமது தொப்புள்கொடி உறவுகளுக்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் தமிழகம் முழுவதும் பல்வேறு முகாம்கள் அமைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார் என்றும், அவர் வழியில் தற்போதைய முதலமைச்சரும் முகாம்களில் வசிக்கும் தமிழர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதாகவும், குறிப்பாக இந்திய குடியுரிமை கொடுக்க நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக 200 இலங்கை தமிழர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும், இங்கு முகாம்களில் வசிக்கும் குழந்தைகள் மருத்துவம் தவிர பிற பாடங்கள் அனைத்தையும் படிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும், மொத்தத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலனில் அரசு மிகுந்த அக்கறை செலுத்துகிறது என்றார். நிகழ்ச்சியின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு ரூபாய் 400 கோடியில் 7,000 வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது 3,500 வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மற்ற வீடுகளின் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். வானொலி செய்திக்காக விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.